வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளரிக்காய் கூட்டு. இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மீன்வைல் உங்களுக்கு வந்து காரம் இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து ஒரு 3 பல் போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு பூண்டை வதக்கிட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கிக்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டு வதக்கி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி வதக்க ஆரம்பிக்கிறோம். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து காரம்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா வந்து நீங்கள் அந்த கடுகு பொரியும் போதே வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறமா இப்போ தக்காளி வதங்கிட்டுருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் பெருங்காயமும் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் எதுவுமே நான் போடாமல் ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன். இப்போ நான் தக்காளியை நல்லா வதக்கிட்டுருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கி தான் வருது. மீன்வைல் வந்து என் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவும் ஷேர் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த டைப் ஆஃப் ஃபுட் ஒன்லி ஃபார் அல்சர் பேஷண்ட்ஸு, கேஸ்ட்ரோ ரிலேட்டட் பேஷண்ட்டு, அப்புறம் போஸ்ட் ஆஃப் பேஷண்ட்டு, அப்புறமா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்காக மட்டுமே தான் நான் அப்லோட் பண்ணுறேன். காரம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இல்லைன்னா நார்மலாக வந்து காரம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவார்னா, தயிர் சாதம், பருப்பு சாதம், பிளாண்டான பருப்பு சாதம், பிளாண்டாக தயிர் சாதம் அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவார். பட் இந்த மெத்தடில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வயிறுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, வயிறுக்கு எந்த ஒரு எரிச்சலும் கொடுக்காது, வயிற்று எந்த விதத்துலையும் வந்து ஒரு இது பண்ணாது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட வயிறு எந்த ஒரு அசௌகரியமும் கொடுக்காது. இப்போ வந்து தக்காளி நம்ம நல்லா வதக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஆல்மோஸ்ட் வதங்கிட்டுருக்கு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஒரு 3/4 வதங்கினா போதும், முக்கால்வாசி வதங்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்மெல் ஃப்ளேவருக்காக தான் வந்து வதக்கிறது. ஒரு முக்கால்வாசி வதக்கினா போதும், அதுவே நல்லாயிருக்கும். இந்த டைப்பாக வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். எந்த விதத்துலேயும் ஒரு காரம் இல்லையன்ற மாதிரி ஃபீல் இருக்காது. அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து உங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். இன்னும் புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் அது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பச்சைப்பருப்பு ஊற வச்ச பச்சைப்பருப்பை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஊற வச்ச பச்சைப்பருப்பையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு கீத்து கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஆட் பண்ணிக்கிட்டு அந்த பச்சை பருப்பை நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வதக்கணும், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கணும். வதக்கினா தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வதக்குறேன். இல்லைனா டைரெக்டாகவே நம்ம வேக வச்சிடலாம். வெள்ளரிக்காவை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே போடக்கூடாது. இப்போது பருப்பு வேக வைக்கும் போதே போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் செகண்ட் டைம் வந்து குக்கரில் நம்ம விசில் வைக்கும் போது தான் நம்ம வந்து வெள்ளரிக்காவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம இப்போ வந்து பச்சை பருப்பை நல்லா வதக்கிக்கிறோம், ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும். நார்மலாக பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிளாண்டாக பண்ணணுன்னா தான் கொஞ்சம் யோசித்து செய்யணும். எந்த ஒரு ஸ்பைசஸும் இல்லாமல் எப்படி ஆட் பண்ணாமல் பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸாக டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸை. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாருமே பாருங்கள். இது மீன்வைல் இந்த நான் வாய்ஸ் ஓவர் இந்த வீடியோவுக்கு கொடுக்கும்போது நான் அந்த கூட்டை வந்து சாப்பிட்டுட்டேன். நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. காரம் இல்லைன்றதை தவிர மற்றபடி எந்த குறையுமே இல்லை, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து
சாப்பாட்டுக்கு வந்து பதார்த்தம் மாதிரி வச்சுக்கலாம். ரசமோ இல்லை வந்து தயிரோ, தயிர் சாதத்துக்கோ வந்து இதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இதையே கூட கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும். நான் இதை டைரெக்டாக சாப்பாட்லேயே கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் தயிர் சாதம் வாங்கிட்டு தயிரை சாதத்தில் கலந்துட்டு தயிர் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரியும் வச்சுக்கும் சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும் அப்படியும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பருப்பு நல்லா இதுவாக ஆரம்பிச்சிருச்சு. பச்சைப்பருப்பு வந்து ஒரு 1/4 அழாக்கு போட்டிங்கன்னா போதும். நிறைய போட வேண்டாம். ஏன்னா 1/4 அழாக்கே ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஏன்னா அது கொஞ்சம் போட்டாலே கொஞ்சம் நிறையா ஜாஸ்தியாக வரும். உப்புரின்னுவாங்க, அந்த உப்புரியாக வரும். ஸோ அதனால் ஒரு 1/4 அழாக்கு போடுங்க. அதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த 1/4 அழாக்கில் வந்து பாதி வந்து பச்சைப்பருப்பும் பாதி வந்து துவரம்பருப்பு மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். அது இதை விட பெட்டராக இருக்கும். நல்லாயிருக்கும். டேஸ்டியாக இருக்கும். நான் அப்படியும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. சப்போஸ் பச்சைப்பருப்பே வேண்டாம், பச்சைப்பருப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சைப்பருப்பே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 1/4 அழாக்குக்கு பாதி வந்து பச்சைப்பருப்பும் அந்த 1/4 அழாக்கில் பாதி வந்து துவரம்பருப்பும் ஆட் பண்ணி பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் வந்து விசில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சா போதும். அது நல்லா வெந்துடும். 20 நிமிஷத்துக்குள்ளே 4 விசில் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதனால் 4 விசில் வைங்க. வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போது குக்கரில் அந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. வெந்தால் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். ட்ரை கோகோனட். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து டெசிகேட்டட் ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா ஈரக்கை வந்து டெசிகேட்டடில் படக்கூடாது. பட்டுச்சுன்னா ஃபுல்லாகவே அது பூர்ணம் பூத்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து கையே வைக்காமல் தான் போடணும். அப்புறம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும் இதுக்கு. சாரி, 3/4 இல்லை, 1/4 ஸ்பூன் உப்பு போடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே போட வேண்டாம். 3/4 ஸ்பூனுன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டேன். 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணணும். 1/4 ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா போட்டிங்கன்னா ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் 1/4 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து அந்த டெசிகேட்டட் உப்பு எல்லாத்தையும் கலந்து விடுறேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். டெசிகேட்டட் ஏன் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறோம். நீங்கள் கையில் அரைச்சே போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தேங்காவை வந்து நீங்கள் அரைச்சி சீரகத்தோடு அரைச்சே போடலாம். சீரகம் தேங்காய் ரெண்டும் சேர்த்து அரைச்சிட்டு நீங்கள் அதோடைய அந்த விழுதை வந்து டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காய் எல்லாத்தையுமே போடுறேன். கொஞ்சம் பெருசு, ரொம்ப சின்னதாக போடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் குழையாமல் இருக்கும். இப்போ வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. இது ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்காய் இது. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிடுறேன். 2 பேருக்கு இது போதுமான அளவுக்கு இருக்கும் இந்த கூட்டு. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போடுங்க. ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கலந்து விட்டுடலாம். பருப்போடு நல்லா கலக்கணும், மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் வெள்ளரிக்காவை அந்த போட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒரே பொத பொதன்னு ஆகிடும். ஸோ சாம்பார் மாதிரி ஆகிடும்.
அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம விசில் வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விசில் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா விட்டுருங்க. அப்படி சப்போஸ் வேகலைன்னா அகைன் ஒரு 2 விசில் வச்சா போதும். தண்ணி ஜாஸ்தியாக இருந்தது, வெந்துருச்சு, தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் கொதிக்க விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சுண்டிடும். கூட்டு பதத்துக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இது சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்க. உங்கள் கமெண்ட்டில் வந்து இதை பற்றி ஒரு சஜஷன் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலும் மேலும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு அதுதான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பருப்பு குக் ஆகும்போது நம்ம ஃபுல் ஃப்ளேமில் தான் வைக்கணும். செகண்ட் டைம் நம்ம வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஒரு விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது, நல்லா வெந்திருக்கு. ஸோ அதனால் நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே விட்டுறேன். சப்போஸ் வேகலை, நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள். வேகலைன்னா அகெயின் ஒரு 2 விசில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா வந்துடும். சப்போஸ் தண்ணி ஜாஸ்தி இருந்ததுன்னா கொஞ்சம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தன்னால் இதுவாகிடும், ப்ரிப்பேர் ஆகிடும்.